மகாபாரதத்தில் வர்ற துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமனை பற்றின கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். மகாபாரதத்தில் வர்ற வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். அந்த வகையில் குரு துரோணரின் மகனான அஸ்வத்தாமன் சிரஞ்சீவியாக வாழும் வரத்தை பெற்றவன். பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியான கிருவிக்கும் திருமணமாகி வெகு காலமாகியும் குழந்தை பிறக்கவே இல்லை. அதனால துரோணர் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். அவரோட தவத்தை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் துரோணருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. சிரஞ்சீவியாக வாழும் அமர வாழ்வு பெற்ற ஒரு மகன் எனக்கு வேணும்னு கேட்டாரு துரோணர். துரோணரின் வேண்டுகோளுக்கிணங்க மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் சிரஞ்சீவியா வாழ்ற மகன் பிறக்க சிவபெருமானும் வரம் கொடுத்தாரு. குழந்தை பிறந்ததுமே அது குதிரை போல கத்துச்சு. அதனால அந்த குழந்தைக்கு அஸ்வத்தாமன்னு பெயர் வச்சாங்க. அந்த குழந்தையோட நெத்தியில பிருங்கின்னு சொல்லப்படுற ஒரு மணி இருந்தது. இந்த மணி இருக்கிற வரைக்கும் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், மிருகங்கள், ரிஷிகள்னு எந்த உயிரினமும் அவனை கொல்ல முடியாது. எந்த அஸ்திரத்தாலையும் அவனை வதைக்கவும் முடியாது. பீஷ்மர் துரோணர் அஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு குருவா நியமிச்சாரு. கௌரவர்கள் பாண்டவர்களோட அஸ்வத்தாமனும் துரோணாச்சாரியர்கிட்ட இருந்து பல வித்தைகளை கத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம தன்னோட தாத்தாவான பரத்வாஜ மகரிஷி கிட்ட வேதங்களையும், தாய்மாமன் கிருபாச்சாரியார்கிட்ட போர் வியூகங்களையும், க்ஷத்ரிய குலத்தோட சிம்ம சொப்பனமான பரசுராமர் கிட்ட ஆயுத அறிவையும் கத்துக்கிட்டான். எந்த குழந்தையா இருந்தாலும் தன் பெற்றோர் வேறொரு குழந்தை மீது பாசம் வைக்கிறது பிடிக்காது தானே? அதே நிலைமை தான் அஸ்வத்தாமனுக்கும். துரோணாச்சாரியார் அர்ஜுனன் மேல பாசம் வச்சிருந்தது பிடிக்கல. பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை ஏளனமா பேசும்போது துரியோதனன் தான் அவனுக்கு துணையா இருந்தான். இதுதான் அஸ்வத்தாமனை துரியோதனனுக்கு நெருக்கமான நண்பனா மாத்துச்சு. ஒரு கட்டத்துல பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ தன் சிறுவயது நண்பனான கிருஷ்ணனை பார்க்க போனா அஸ்வத்தாமன். கிருஷ்ணர் அவனை வரவேற்று என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு உங்களோட சுதர்சன சக்கரத்தை தானமா கொடுங்க அப்படின்னு கேட்டான். கிருஷ்ணரும் சிரிச்சுட்டே எடுத்துக்கோன்னு சொன்னாரு. அஸ்வத்தாமன் அதை எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அவனால் அதை அசைக்க கூட முடியல. இதை பார்த்துட்டு கிருஷ்ணர் எதுக்காக உனக்கு இது தேவைன்னு கேட்டாரு. கிருஷ்ணரே, வரும் காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் வரும். அப்போ நீங்க நிச்சயமா பாண்டவர்களுக்கு தான் துணையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள ஜெயிக்க முடியாது. ஆகவே கிருஷ்ணா, உங்களை கொல்வதற்காகவே இந்த சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டான். உன்னோட நட்பை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த சுதர்சன சக்கரத்தை வச்சு என்னை கொல்ல முடியாது. ஆனா போர்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு நொடியில வதைக்கிற ஒரு அஸ்திரத்தை உனக்கு கொடுக்குறேன். அது என்னோட நாராயண அஸ்திரம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாரு. தந்தையான துரோணாச்சாரியார்கிட்ட இருந்து ஈட இணையில்லாத பிரம்மாஸ்திர மந்திரத்தை கத்துக்கிட்டான். தன் தவ வலிமையால காளி தேவிக்கு வேத மந்திரங்களை உருவேற்றி அவளுக்கு சமர்ப்பணம் செஞ்சான். இதனால காளி தேவி அவனுக்கு காட்சி கொடுத்து மூவுலகையும் அழிக்கும் பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தா. இந்த பாசுபதாஸ்திரத்தை உபயோகிக்க தெரிஞ்சவங்க 3 பேர். திரேதாயுகத்துல ராவணனின் மகனான இந்திரஜித்தும், துவாபர யுகத்துல அர்ஜுனனும் அஸ்வத்தாமனும் தான். இந்த அஸ்திரம் மற்ற அஸ்திரங்களை காட்டிலும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. தன்னை விட பலம் கொண்ட எதிரியின் மீதுதான் இதை பயன்படுத்தணும். தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களால் மட்டுமே இந்த அஸ்திரத்தின் கட்டிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். பிரம்மாஸ்திரம், நாராயணஸ்திரம், பாசுபதாஸ்திரம். துவாபர யுகத்துல இதை 3ஐயும் கற்ற ஒரே வீரன் அஸ்வத்தாமன் மட்டும்தான். மகாபாரத யுத்தத்துல போர் முடியும் சமயம் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் வம்சம் அழிந்து போகணும்னு பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். 2 பிரம்மாஸ்திரங்கள் மோதுனா உலகமே அழிஞ்சு போயிடும். இதை தெரிஞ்ச வியாசரும் நாரதரும் இந்த உலகத்தை காப்பாத்த அர்ஜுனன் கிட்ட பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்க சொன்னாங்க. அர்ஜுனன் தன்னோட அஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கிட்டான். ஆனா அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுக்கிற அறிவு இல்லை. பிரம்மாஸ்திரம் ஏதாவது ஒரு இலக்கை அழிச்சே தீரும். அதனால பாண்டவ குலம் அழிந்து போக
கர்ப்பத்தில் இருக்கும் சிசுக்களை அழிக்க இலக்கு நிர்ணயிச்சான். ஆனா கிருஷ்ணரோட அருளால உத்தரையோட கருவை மட்டும் காப்பாத்தியாச்சு. சிசுக்களை அழித்த அஸ்வத்தாமனை கிருஷ்ணர் பழிச்சாரு. நெற்றியில இருந்த பிரிங்கிமணிய வியாசர் கேட்க அவனும் அதை கொடுத்துட்டான். அறிவில்லாதவனே, நீ தொழுநோயால் பாதிக்கப்பட்டு காட்டில் தன்னந்தனியாய் 1000 ஆண்டுகள் விலங்காகவும் மனிதனாகவும் தவிப்பாய் அப்படின்னு வியாசர் சாபம் கொடுத்தாரு. கடைசியில அந்த சாபத்தின்படி அஸ்வத்தாமன் காட்டுக்கும் போயிட்டான். மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.